நான் சொல்லக்கூடிய இந்த 9 சேனலுக்கு 10 வியூஸ் கூட போகாது. நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது. 4 மாதம் 5 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் $100 ரீச் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன சேனல்ஸுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இதில் எக்ஸப்ஷனும் இருக்குது. இதில் உங்களுடைய சேனலும் இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் யாராவது போடுறாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகுதா, அல்லது அவங்க 10 கிளைண்ட் சேனலை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் மாதிரி, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பொதுவான டிப்ஸுன்றது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் லிஸ்ட்டில் உங்களுடைய சேனல் இருக்கான்றதை பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வேறு சேனல், அது என்ன சேனல்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, நாங்கள் நிறைய சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சேனலை மேனேஜ் பண்ணுறோம். அதை பற்றிலாம் நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ப்ரூஃப் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சேனல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலுங்க. இப்போ இந்த குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா, இப்போ 10 பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு க்யூவில் நிற்கிறாங்கன்னா, அவங்கள போய் 10 பேரையும் கேட்டிங்கன்னா 9 பேர் குக்கிங் சேனல் தான் சொல்லுவாங்க. இந்த குக்கிங் சேனலில் பாதி பேருக்கு குக்கிங் வரலை அப்படின்னா கூட அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு வீடியோஸை பார்த்து காப்பி பண்ணி போட்டுட்ருப்பாங்க. இதை நீங்கள் போகிறீங்கன்னா என்ட்ரி பேரியர் ரொம்ப அதிகங்க. அன்லெஸ் உங்களுக்கு அப்படியே குக்கிங் சூப்பராக பண்ணுவீங்க, குக்கிங்லேருந்து ஏதோ ஒரு அடிஷ்னல் வேல்யூ, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு ஜாலியாக ஃபன் பேசிகிட்டே குக்கிங் பண்ணுறீங்க, இப்படின்னு ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் குக்கிங்காக வாங்குகிற அந்த பொருட்களுடைய காஸ்ட்லாம் யூடியூப்பில் எடுக்க முடியாது. அப்போது இதில் வருமானம்ன்றது யூடியூப்குள்ளே தான் இருக்குது. யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை வச்சு தான் நீங்கள் வருமானம் பார்க்க முடியும். யூடியூப்புக்கு வெளியில் நீங்கள் வருமானம் பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை நீங்களே மசாலா பொருட்கள் விற்கிறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. இதை நான் ரியாலிட்டியாக சொல்கிறேன். உங்களுடைய டைமை நான் சேவ் பண்ணுறேன். நீங்கள் 3 வருஷமாக சேனல் நடத்தி அதுக்கப்புறம் முடியாது, இது சரி வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போவே நீங்கள் பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி குக்கிங் சேனல் ஆரம்பித்து அது ஃபெயிலியரில் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ட்விட்டரில் என்னுடைய குக்கிங் சேனல் ஃபார் சேல்னு போட்டதை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் யூடியூப்லேயே செக் பண்ணி பாருங்கள், இந்த ப்ரூஃப் இருக்குது. அடுத்து என்னென்னா ஏஐ ஜென்ரேட்டட் சேனல். ஏஐ மூலிமா ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறக்கூடிய சேனல். இதை போட்டு டிப்ஸு இதெல்லாம் டிப்ஸு போடுறேன்னு சொல்லி வியூஸ் அல்றாங்க. ஆனால் எத்தனை பேருடைய டைம் வேஸ்ட் ஆக போகுதுன்றது எனக்கு தெரியல. அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆத்தென்டிசிட்டி பாலிசி. இந்த மாதிரி முகத்தை காட்டாமல் நீங்கள் வீடியோ போட்டிங்க, ஏஐ ஜென்ரேட் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய சேனலை நாங்கள் பேன் பண்ணுவோன்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஆத்தென்டிசிட்டி அல்லது இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் பாலிசி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள், இல்லை கூகுள் பாலிசியில் தேடி பாருங்கள். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்டர்டு அல்லது சிந்தட்டிக் கண்டென்ட். அதாவது யூடியூப்க்கு ஒரு வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. அது ஏஐ வச்சு தான் பண்ணுது. நீங்கள் ஆல்டர்டு அல்லது சிந்தட்டிக் கண்டென்ட் நீங்கள் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சேனல் ஏஐ யூஸ் பண்ணதுக்காக பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குங்க. அவங்க ஏஐ யூஸ் பண்ணலை. அவங்க பிளெண்டர்ன்ற ஒரு 3D அனிமேஷன் சாஃப்ட்வேரை வச்சு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போது அவங்களுடைய சேனல் பேன் ஆயிடுச்சு. இனி ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, 3D சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏஐ வச்சு உங்கள் முகத்தை காமிச்சு வீடியோ போட்டுட்டோம்னா நீங்கள் தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நிறையா வியூஸ் அள்ளிடலான்னு நினைக்கிறீங்க. வியூஸ் வருங்க, நிறைய பேருக்கு போகுதுன்னா யூடியூப் இது என்ன மாதிரி சேனல்னு சொல்லிட்டு பார்க்கும். அடுத்து என்னென்னு சொல்லி பாருங்கள். யூடியூப்பில் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஏஐ யூஸ் பண்ணி, அது உடனடியாக இன்னொரு ஆள் அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏஐ வச்சு. அப்போ சேச்சுரேஷன் ரொம்ப வேகமாக இருக்குது. ஸோ காப்பி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்னுடைய முகத்தை காமிச்சு நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேங்க, என்னை யார் காப்பி பண்ண முடியும்? என்ன மாதிரியே ஒரு ஆள் வந்தால் தான் காப்பி பண்ண முடியும். அப்போது நீங்கள் ஏஐ ஒரு விதமாக கண்டென்ட் போடுறீங்கன்னா அதே மாதிரி கண்டென்ட் அவங்க போட முடியும். அடுத்து பாருங்கள், அதில் ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் இருக்காதுங்க, எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்காது.
இப்போ வந்து என்ன தான் ஒரு ஏஐ பேசுனாலும் அது ஏஐ பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அது வந்து ஹியூமனுக்கு தெரியும் இல்லையா, இது ஹியூமன் பேசலைன்றதை கண்டுபிடிச்சிட முடியுது இல்லையா? ஒரு வாய்ஸாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறவங்களாம் ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவங்க வந்து பேசிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஜென்யூன், இந்த சேனல் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணது இல்லை அப்படின்றதுக்காக. ஆனாலும் அவங்களுடைய சேனல், அதாவது செகண்ட் சான்ஸே கொடுக்குறதில்ல, அவங்களுடைய சேனல் வந்து பேன் ஆகுதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன சேனல் ஓப்பன் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. ஏஐக்கு எதிரானவே நான் கிடையாது. நான் ஏஐ யூஸ் பண்ணுறேங்க. எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே, எங்களுடைய ஒர்க் ஃப்ளோ எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோம்னா ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களை மாதிரி நாங்கள் வந்து ஏஐயை அப்யூஸ் பண்ணலைங்க. ஏஐ மட்டுமே எல்லா வேலையும் பார்த்துக்கிறோன்னு நாங்கள் ஒதுங்கி நிற்கலை. அடுத்தது என்னென்னு சொல்கிறேன், ஃபேஸ்லெஸ் சேனல். நான் சொன்னேன் இல்லையா, ஏஐ யூஸ் பண்ணியோ இல்லை வந்து முகத்தை காட்டாமல் இன்றைக்கி நான் வந்து தங்கத்தை எப்படி சேர்க்குறதுன்னு டிப்ஸ் சொல்ல போகிறேன். முகத்தை காட்டலைனாலே உங்களுக்கு ட்ரஸ்ட்டு போயிருங்க. முகத்தை காட்டாமல் 1000 சேனல் இருக்கும், அந்த சேனலோட நீங்கள் ஒரு ஆளாயிருவீங்க. இப்போ நீங்கள் முகத்தை காட்டலை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க, நீங்கள் ஒரு சாரீ விற்கிறீங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சாரீ வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. சும்மா ஒரு சாரியை போட்டு அங்கே ஒரு நம்பர் போட்டிருக்கோம், ஒரு பாட்டை போட்டு விட்ருவாங்க. இதை நம்பி யாருங்க வாங்குவாங்க? உங்களுக்கு பிஸ்னஸ்னால என்னென்னு தெரியலங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனலுங்க. இது வந்து ஒரு வெட்டி வேலைங்க. கேமிங் விளையாடி உங்களுக்கு வந்து தலைவலி தாங்க மிச்சம். அடுத்து வந்து கோலம் சேனலுங்க. இந்த கோலம் அப்படின்றதுக்கு வந்து இந்த தமிழில் தான் கோலம் போடணும், இல்லை இங்கிலீஷில் தான் கோலம் போடணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வெறும் மியூசிக் வச்சுட்டு இந்த கோலம் வந்து ட்ரா பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களை விட நல்லா கோலம் போடுறவங்களுடைய சேனலை வந்து எல்லோரும் வியூவர்ஸ் பார்ப்பாங்க, உங்கள் சேனலை வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று, இதுவும் லோ எஃபோர்ட் கண்டென்ட். நீங்கள் கோலத்தை மட்டும் போட்டுட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அப்போது யூடியூப் வந்து உங்களுக்கான ரெவன்யூ கொடுக்குறோம்ல, அதனால் ஒரு 10-15 சேனலை வந்து அப்பப்போ தூக்கி விட்ருங்க. அடுத்து வந்து விலாகிங் சேனலுங்க. விலாகிங் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டும்போது மக்கள் வந்து என்ன இவங்க வந்து எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா, அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்கள் பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கடுப்பாயிருவாங்க. இதனாலேயே பல இந்த மாதிரி விலாகிங் சேனல்லாம் வியூஸ் போகாமல் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, சில சேனல்ஸ்லாம் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த விலாகிங் பண்ணுறவங்களையே பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உங்களுடைய லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் காட்டுறீங்க. காட்டும்போது இவங்க இப்படி தானே இருந்தாங்க, இவங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு கடுப்பாயிரும். உங்களுடைய ப்ரைவேசின்றது போயிடும். இதுலேயும் வந்து, அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியுமே ஒழிய, வியூஸ் நம்பி தான் இருக்கணுமே ஒழிய யூடியூப்க்கு வெளியில் சம்பாதிக்க முடியாது. இந்த யூடியூப்பை நம்பி தான் இருக்கணும், யூடியூபுக்கு வெளியில் சம்பாதிக்க முடியல அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சமையல் கான்ட்ராக்டர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விலாகிங் போடுறீங்க. இப்போ நீங்கள் விலாகிங் போடும்போது அதை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய சமையல் எக்ஸ்பெக்டைஸ்ன்றது அவங்களுக்கு தெரியாது, விலாகாக பார்ப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு $1 வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு $100 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 3000லேருந்து 5000 வியூஸுக்கு உங்களுக்கு $100 வருதுன்னா, அப்போது இந்த $100 தான் உங்களுடைய வருமானம். நீங்கள் யூடியூப் வந்தது எதுக்காக, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பாசிவ் இன்கம்காக. இதுவே நீங்கள் சமையல் சம்மந்தமாக உங்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா, அந்த சமையல் ஆர்டர்ன்றது $1,00,000னா, இப்போ பாருங்கள், அந்த ஒரு வீடியோடைய வேல்யூ $1,00,000. 10 பேர் இருந்தாங்கன்னா $10,00,000 அந்த வீடியோடைய வேல்யூ. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விலாகிங் போட்டுட்ருக்கீங்க. அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சேனலுங்க. கிட்ஸ் சேனலும் நம்ம ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ண முடியும். ஏஐ மூலிமா ஒரு பாட்டு ரெடி பண்ண முடியும். இதில் வந்து என்ன பிரச்சனைனா, அதாவது நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வராது. கமெண்ட்ஸ் வராதப்போ நிறைய மானிட்டைசேஷன் பெனிஃபிட்டை நீங்கள் வந்து இழப்பீங்க. யூடியூப் வருமானத்தை மட்டும்தான் நீங்கள் நம்பி இருப்பீங்க. அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல்ஸ் சேனல். அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து காமிச்சு செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்க. இது வந்து சாரீ சேனலுக்கு பொருந்தாது. நாங்கள் வந்து இதை சாரீ சேனலில் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். சாரீ சேனலில் நான் மானிட்டைஸ் பண்ண சேனல்ஸுடைய
இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்டை இப்போ நீங்கள் வந்து ஒரு உளுந்தம்பருப்போ துவரம்பருப்போ விற்கிறீங்க. இந்த உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வீடியோவும் அந்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதே 100 ரூபான்னு சொல்ல போகிறீங்க. அப்படி விற்கக்கூடாது, ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து இருக்கணும். சரிங்களா? அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சேனலுங்க. இந்த பொலிட்டிக்கல் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்க, அரசியல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா உங்களால் யூடியூப் வருமானத்தை தாண்டி வெளியில் வருமானத்தை சம்பாதிக்க முடியாதுங்க. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்க? ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அதில் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சேனல்ஸ்லாம் விட்டுட்டு உங்களுடைய பிஸ்னஸை யூடியூப்புக்கு கொண்டு வாங்க. அதை பார்க்கக்கூடியவங்க 20 பேராக இருந்தாலும் 20 கஸ்டமர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 20 கஸ்டமரை வச்சு உங்களுடைய பிஸ்னஸ் சூப்பராக வளரும். நீங்கள் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லைஃப் லாங்கு கவலையே பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் 1000 ட்ரூ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1000 கஸ்டமர் என்ன 10,000 கஸ்டமர் நீங்கள் யூடியூப்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் நான் சொன்ன இந்த சேனல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை யூடியூப் டிப்ஸை பார்த்துட்டு அவன் சொல்லுவான் இந்த மாதிரி முகம் காட்ட தேவையில்லை, ஏஐ வச்சே போட்டுடலாம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் வந்து யூடியூப் டிப்ஸ் போட்டு அவன் பணம் சம்பாரிச்சிட்ருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது டைம் கிவன் இஸ் லைஃப் கிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம், அந்த வேலையில் நீங்கள் 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். நீங்கள் சைடு இன்கம்மாக ஒரு 10,000 ரூபாய் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மணியாக நீங்கள் வந்து சம்பாதிக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள்.